இந்தியா ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா வின் பண்ணி செமிஃபைனல்ஸ்க்கு போற சான்ஸ் அதிகம் பண்ணிருக்காங்க. டாஸ் ஜெயிச்ச ஜிம்பாப்வே பவுலிங் போடுறன்னு சூஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் ஜிம்பாப்வேக்கு பவுலிங் தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க அடிச்ச ஸ்கோரையே போட்டுட்டு சேஸ் பண்ண விட்டுருக்கலாம் இந்தியாவை. சூரியகுமார் யாதவுக்கு நாங்களா தான் பேட்டிங் தான் பண்ணிருப்போம்னு ஜாலியா பேட்டிங் ஆடினாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா தான் ஹையஸ்ட் ஸ்கோர் 55. ஆனா டீமுடைய டோட்டல் 250க்கும் மேல. இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பேட்டிங் இருந்திருக்கு. வரவும் போறவங்க எல்லாம் அடிச்சாங்க. அபிஷேக் சர்மாக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஃபார்ம் இல்லங்கிறத தாண்டி ரன்ஸ் இல்லாம தான் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ரன்ஸ் கிடைச்சது. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் தவறு விட்டாரு. ஆனா அபிஷேக் சர்மா அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு 50 அடிச்சிருக்காரு. வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் 50 அவருக்கு. அதை தாண்டி இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா எல்லாத்துக்கும் ஒரே லைசன்ஸ் தான். போன உடனே ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறது. இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா பயங்கரமா கலக்கிட்டாரு. மற்றும் ஒரு முறை கணிக்க முடியாத காட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணது திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் தான். நம்பர் 3ல ஆடிட்டு இருந்த அவரை நம்பர் 6ல பினிஷிங் ரோல்ல அனுப்பி விட்டாங்க. நம்பர் 3லயே ஃபார்ம்ல இல்ல, பினிஷிங்ல என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு. சோ இது வரைக்கும் நல்லா இருந்த ஜிம்பாப்வேயோட பவுலிங் லைன் இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமாவே அடி வாங்கிருச்சு. 250க்கும் மேல ஒரு இம்பாசிபிளான ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ண தொடங்குனாங்க ஜிம்பாப்வே. கிட்ட வர முடியல. பட் அவங்களுடைய பேட்ஸ்மேன் பென்னட் ஒரு லோன் வாரியரா இருந்து வேர்ல்ட் கப் ஃபுல்லா பயங்கரமா ஆடி கொடுத்திருக்காரு. என்னுடைய ஃபேவரட் பிளேயர் இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் பென்னட் தான். இது வரைக்கும் ஆடின மேட்ச்ல ஒரே ஒரு வாட்டி தான் அவுட் ஆயிருக்காரு. ஒரு சம ஃபியூச்சர் நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் தான் இன்னைக்கான ஹீரோ. இந்தியாவுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பத்தி எந்த கவலையும் இல்ல. ஹர்ஷதீப், பும்ரா, ஹர்திக் பாண்டியா எல்லாருமே சூப்பரா போடுறாங்க. ஹர்திக் பாண்டியாவும் எப்பப்பெல்லாம் நியூ பால் போட்டிருக்காரு அப்பெல்லாம் விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. போன மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு டெத்ல. அண்ட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் எல்லா மேட்சுமே ஆடணும். அண்ட் இந்தியன் டீமோட பவுலிங்கோட மெயின் கன்சர்ன் என்னன்னா வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ரெண்டாவது மேட்சா வருண் அடி வாங்கிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல சரி, இன்னைக்கும் சரி, வருண் சக்கரவர்த்தியோட மிஸ்ட்ரியை பிக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்தியன் டீமோட 6th பவுலிங் ஆப்ஷன் சிவம் துவே போட்டு பொளந்து எடுத்துட்டு இருந்தாலும் இன்னுமே அவருக்கு பவுலிங் கொடுத்துட்டே இருக்காங்க. போன மேட்ச் ஒரு 2 ஓவருக்கு 35 ரன், இந்த மேட்ச் ஒரு 2 ஓவருக்கு 40 ரன்னுக்கு மேல 2 ஓவர் போட சொன்னா 20 பால் போட்டிருக்காரு. பும்ராவுக்கு ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா இருந்தும் எதுக்கு துபே கொடுக்குறாங்கன்னு தெரியல. சோ இந்தியாவுடைய 6th பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கன்சர்னாவே இருக்கு. சோ போக போக அது பிரச்சனை ஆகுமா என்னன்னு தெரியல. அது எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்கன்னு புரியல. அண்ட் இந்த மேட்சுக்கு முன்னாடி நடந்த SA vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா வின் பண்ணி நம்மளுடைய நெட் ரன் ரேட் பிரச்சனையை தீர்த்துட்டாங்க. சோ சண்டே இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கு நடக்க போற மேட்ச் ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்ஸ். சீக்கிரமா செமிஃபைனல்ஸ் இடத்த பிடிப்பான், தோக்கறவன் வீட்டுக்கு கிளம்புவான். சோ ரன் ரேட் பிரஷர் எல்லாம் இல்லாம ஈஸியா வின் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் இறங்குவாங்க. இந்தியன் டீம் சேசிங்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச எல்லா மேட்சும் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. சோ வெஸ்ட் இண்டீஸ் கூட என்னென்ன டாக்டிக்ஸ், என்ன காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி வின் பண்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்த மேட்ச்ல பார்ப்போம்.